சிவனின் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் நம்ம கிரிவலம் வந்தாலே நம்மளுடைய எத்தனை ஜென்ம பாவங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக மாறிவிடும். திருவண்ணாமலையில் நம்ம எப்படி கிரிவலம் செல்ல வேணும், கிரிவலம் சென்றால் என்னென்ன பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் ஏன் முக்கியமாக பௌர்ணமியில் நம்ம கிரிவலம் செல்லணும், மேலுமே இந்த சூரிய கிரகணமும் அமாவாசை திதியும் இணையும் இந்த நாளில் நம்ம கிரிவலம் போகலாமா அல்லது போகக்கூடாதா, மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். மேலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி நம்ம சரியான முறையில் வருவது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பலரும் அறியாத பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 ஆண்டு பார்த்திங்களா, பிப்ரவரி 17/2/2026 இன்று பார்த்திங்களா சூரிய கிரகணமும் அமாவாசை திதியும் இணையும் இந்த நாளில் நம்ம கிரிவலம் போகலாமா வேண்டாமா, மேலுமே கிரிவலம் செல்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை பார்க்க போகிறோம். திருவண்ணாமலையில் சிறப்புமிக்க வழிபாடாக இருப்பது இந்த பௌர்ணமி வழிபாடும் அண்டு நம்ம கிரிவலம் வருவது தாங்க. அதுவும் அமாவாசை நாளில் கிரிவலம் வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலுமே அது நிச்சயமாக மாறிவிடும். மேலுமே இந்த அமாவாசையில் இந்த சூரிய கிரகணம் இணையும் நாளில் நம்ம கிரிவலம் போகலாமா போகக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் பல பேர்த்துக்குமே இருக்கும். அதற்கு எல்லாமே நம்ம ஒவ்வொன்றாக விரிவாக பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை கிரிவலத்தில் பலருக்கும் தெரியாத பல ரகசியங்களும் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புதமான சூட்சம வழிபாடுகளுமே இருப்பது பல பேர்த்துக்குமே தெரியாதுங்க. அப்படி நாம் குபேரனை போல கோடீஸ்வரராக பல நன்மையும் மாற்றும் கிரிவல வழிபாடு பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலையில் பார்த்திங்களா வருடத்தோட 365 நாட்களும் 24 மணி நேரமும் கிரிவலம் நம்ம செல்லலாம். இருந்தால் கூட எந்த நேரத்தில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் கூட அதற்குரிய பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்படின்னா கூட சில ஒரு குறிப்பிட்ட நாள் மற்றும் குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம கிரிவலம் செல்வது ரொம்ப அதிகமான பலன்களை கொடுக்கும். அப்படி குபேர யோகத்தை தரக்கூடிய ஒரு நாளில் கிரிவலம் செல்வது குறித்தும் அதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படிங்கிறது விதியையே மாற்றி எழுதக்கூடிய ஒரு சக்தி படைத்தது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடிக்கு 108 சிவலிங்கங்கள் இருப்பதாக இருக்குது. இது அனைத்துமே நினைத்து வழிபட்டு வலம் வந்தாலே அளவில்லாத பலன்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெறலாம். அதிலும் சில குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் வந்தாலே நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையையே மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். அதுவும் இந்த மாசி அமாவாசையில் சூரிய கிரகணமும் இணையும் இந்த நாளில் நம்ம கிரிவலம் செல்வதனால நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தலையெழுத்தே மாறக்கூடிய அளவுக்கு அற்புதமான வழிபாடுகள் நம்ம செய்வது ரொம்ப நல்லது. பொதுவாகவே திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னாவே நம்ம பல பேருக்குமே தெரிவது கிரிவலம் மலையை சுற்றி வலம் வருவது தாங்க. சிவனே மலையாக விட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். அதனால் பௌர்ணமி மட்டும் இல்லைங்க, அமாவாசை, பிரதோஷம், சிவராத்திரி, நம்ம பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் உள்ளிட்ட அனைத்து நாள்லையுமே கிரிவலம் வருவது அளவில்லாத நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். சிவபெருமானோட அருளையும் பெற்றுத்தரும். இப்படி செல்லக்கூடிய கிரிவலம் நம்மளுடைய கர்ம வினைகளை அழித்து தலையெழுத்தையே மாற்றிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. நாம் செஞ்ச பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவத்தோட ஒரு பகுதியும் நம்மை வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது. இந்த பாவங்கள் மொத்தமாக சேரும்போது நமக்கு தீராத துன்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பல ஏற்படும். அப்படி கர்ம வினைகளோட பலனாக வரக்கூடிய கஷ்டங்களில் ஒன்று தாங்க பண கஷ்டம். இதிலிருந்து விடுபட பல வழிபாடுகளுமே இருக்குது. அதில் ஒன்று தாங்க குபேர கிரிவலம். பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வரர் ஆகும் யோகம் இல்லை அப்படின்னா கூட உங்களை கோடீஸ்வரர் ஆக்கும் ஆற்றல் மிக்கது தாங்க இந்த குபேர கிரிவலம். ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி இன்னைக்கு தேவலோகத்தில் இருந்து செல்வத்திற்கு அதிபதியான குபேரன் பூமிக்கு வருவதாக இருக்குது. அப்படி வரக்கூடிய அவர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களில் 7வது லிங்கமான குபேர லிங்கத்திற்கு தினப்பிரதோஷ வேலையான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் சிவ பூஜை செஞ்சு வழிபடுவதாக ஐதீகம். அப்படி பூஜை செஞ்சு முடித்த பிறகு இரவு 7 மணி அளவில் குபேர கிரிவலம் வந்து ஈசனை வழிபடுவதாக ஐதீகம். அப்படியே குபேரன் கிரிவலம் செல்லக்கூடிய நேரத்தில் நாமும் கிரிவலம் சென்றோம் அப்படின்னா குபேரருடைய அருளும் அண்ணாமலையோட அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.
இதனால் நாமும் நம்மளுடைய முன்னோர்களும் செஞ்ச பாவங்கள் நீங்குவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பண கஷ்டமும் தீரும். அதோடு நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிறகு வரும் 7 தலைமுறைக்குமே பண கஷ்டம் இல்லாமல் செல்வ செழிப்போடுன்னு வாழ முடியும். இது ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த கிரிவல வழிபாடானது இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த அமாவாசை நாளில் நம்ம சூரிய கிரகணமும் அமாவாசை திதியும் இணையக்கூடிய இந்த நாளில் நம்ம கிரிவலம் செல்வதனால நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண முடியுங்க. இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் 17/2/2026 இன்று பார்த்திங்களா செவ்வாய்க்கிழமையானது நிகழ இருக்குங்க. இது மாசி அமாவாசை தினத்தன்னைக்கு வருது. இந்த சூரிய கிரகணமானது இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் தொடங்குகிறதுங்க. அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதி மாலை 3:25 மணி அளவில் சூரிய கிரகணமானது தொடங்குகிறது. இந்த சூரிய கிரகணத்தின் போது கிரிவலம் போகலாமா அல்லது போகக்கூடாதா? மற்ற தலங்களில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இருந்தால் கூட இது அக்னி தலமாக இருக்கக்கூடியது தான். இந்த திருவண்ணாமலையானது அக்னிதலமாக இருக்குது. அதனால் பார்த்திங்களா சூரிய கிரகணத்தின் போது கூட நம்ம கிரிவலம் செல்லலாம். இதனால் எந்த பாதிப்புமே ஏற்படாது அப்படின்னுமே சொல்கிறாங்க. மேலுமே கிரிவலம் சொல்கிறவங்க முக்கியமாக இன்றைய நாளில் நீங்கள் முன்னோர் வழிபாடுமே நீங்கள் காலையில் செஞ்சுருக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. முன்னோர் வழிபாட்டோடு நம்ம தொடர்ந்து கிரிவல வழிபாட்டையும் மேற்கொள்ளும் போது நமக்கு பல்வேறான மாற்றத்தையும் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பல ஏற்றத்தையுமே காண முடியும். பௌர்ணமி அப்படின்னதுமே நம்ம முதல்ல அனைவருக்குமே ஞாபகம் வரக்கூடிய தலம் அப்படின்னா நினைத்தாலே முக்தியை தரக்கூடிய திருவண்ணாமலை தான். அதுலேயும் நம்ம அமாவாசையிலையுமே நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்கிறாங்க. திருவண்ணாமலையில் வருடத்தோட அனைத்து நாள்லையுமே கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபடலாம். அப்படின்னா கூட நம்ம இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் வழிபடுவது ரொம்ப உயர்வான வழிபாடாக இருக்குது. மேலுமே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடுக்கி 108 சிவலிங்கங்கள் இருப்பதாக இருக்குது. மேலுமே 14 கிலோமீட்டர் கொண்ட இந்த கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் எனப்படக்கூடிய 8 விதமான லிங்கங்கள் உள்ளிட்ட 98 கோவில்கள் மற்றும் ஜீவ சமாதிகள் தீர்த்தங்கள் இது எல்லாமே இருக்குது. இது அனைத்தையுமே நம்ம இந்த அமாவாசை நாளில் வழிபட்டு கிரிவலம் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையின் வடிவமாக வீற்றிருப்பதாக நம்பிக்கை இருக்கிறதுனால அண்ணாமலையை தரிசித்தபடி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் மனதார சொல்லிக்கொண்டே கிரிவலம் வந்தாலே அண்ணாமலையாரோட அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க. மேலுமே திருவண்ணாமலையில் மாதந்தோறுமே பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவது இருக்குது. ஆனால் கூட நம்ம தெய்வீக மற்றும் மருத்துவ குணம் மிக்க அண்ணாமலை மீது பட்டு நம்ம கிரிவலம் போகும்போது தெரிக்கக்கூடிய சந்திரனோட கதிர்கள் அந்த சமயத்தில் கிரிவலம் வரும்போது நம் மீது படுவதனால நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் சாபங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் கஷ்டங்கள் என அனைத்துமே நீங்கும். ஒவ்வொரு மாதமே நாம் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாளில் கிரிவலம் செல்வதற்கு உரிய நேரத்தில் மலையை வலம் வந்து வழிபட்டாலே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைய முடியுங்க. 2026ஆம் ஆண்டில் வரக்கூடிய முதல் சூரிய கிரகணமான இன்று பார்த்திங்களா 3:26 மணிக்கு தொடங்கி நைட்டு 7:25 முதல் இருக்குங்க. அந்த டைமில் பார்த்திங்களா முடிய போகிறது. இந்த சூரிய கிரகணம் முடிந்ததுமே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வீட்டை க்ளீன் பண்ணிட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க. அதே மாதிரி கிரிவலம் செல்கிறவங்க தாராளமாக நீங்கள் கிரிவலம் செல்லலாங்க. இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்று அமாவாசை நாள் அப்படிங்கிறதுனால இந்த அமாவாசையில் நீங்கள் கிரிவலம் வந்தாலே உங்களுடைய தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றும். அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த மாசி அமாவாசை அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு வாய்ந்த விஷயமா இருக்குது. இதனால் நாமும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செஞ்ச பாவங்கள் நீங்குவது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பண கஷ்டங்களும் தீரும். அதோடு நமக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறைக்குமே பண கஷ்டமானது இல்லாமல் செழிப்போடு வாழ நம்ம இது ஒரு உகந்ததாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் வீட்டில் இறை வழிபாடுகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசை நாளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் செய்வதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாமா அல்லது வேண்டாமா, மேலுமே கிரிவலம் செல்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்கிறவங்களா, மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையுமே எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.